ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், நிஃப்டியோட இண்டெக்ஸ் லெவலும் ஆப்ஷன் லெவலும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரிங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் லெவல்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஆப்ஷன் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,400 கால் ஆப்ஷன், 24,600 புட் ஆப்ஷன். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக அப்படியே ஆக்டிவாக நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா. இது வந்து 148 வந்து ஒரு பிவோட் லைன். ஓகேங்களா, ரெண்டு சைடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஓகேங்களா. சப்போர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா 48. ஓகேங்களா. இந்த 48ல் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 248 போயிடும். இங்கே 248 போயிடுச்சுன்னா இங்கே 48ல் வந்துடும். இப்போ 48லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரும். ஓகேங்களா. ஒருவேளை இது 248 போயிடுச்சுன்னா இங்கே இருக்கிறது என்ன ஆகும்னா 48ல் வந்து சப்போர்ட் எடுத்து போகும். ஓகேங்களா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு சைடு வந்து ஹையில் இருக்கும், ஒரு சைடு வந்து லோவில் இருக்கும். ஆனால் எங்கே லோவில் சப்போர்ட்டில் எடுக்குதோ அங்கே தான் பை பண்ணணும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா. இது வந்து நான் போடுற லெவல்ஸ். இது நீங்களும் உங்கள் சார்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு எப்படி அக்யூரசி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும். ஓகேங்களா. இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா. இப்போது இங்கே பாருங்கள், இப்போது இது 248 இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து இது 48ல் இங்கே புட் ஆப்ஷனில் இருக்குன்னா இங்கேருந்து மேலே போகும். ஓகேங்களா. ஒருவேளை இது 248ல் போயிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து 48ல் வந்துடும். ஓகேங்களா. அவ்வளோதான் விஷயம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 24,500 கால் ஆப்ஷன், 24,500 புட் ஆப்ஷன். ஓகேங்களா. இது என்ன ஆகும்னா இது வந்து 88ல் இருக்குன்னா இந்த பிவோட் லைன்லேருந்து பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா இது 190க்கு போகும். இது என்ன ஆகும்னா இந்த 90ல் இருக்கிறது வந்து இந்த 90லேருந்து பிரேக் ஆகி கீழே வந்து 48, 22 இருக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. 22லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரதுக்கு சான்ஸ். ஆனால் இது 22 வந்துருச்சுன்னா இது என்ன ஆகும்னா 190 போயிடும். ஓகேங்களா. அப்போது 190ல் இருக்கிறது 22ல் இருக்குன்னா இப்போ 190லேருந்து கீழே வருதுன்னா இது வந்து 22லேருந்து 48லேருந்து மேலே வரும். ஓகேங்களா. 22 48 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் இந்த சைடு கால்லையும் சரி புட்லேயும் சரி 22, 48 ஒரு சப்போர்ட்டு. ஓகேங்களா. 190, 289 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஓகேங்களா. இதில் வந்து 88 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவோட் லைன். ஓகேங்களா. இந்த பிவோட் லைனை டச் பண்ணி கீழே இறங்கிச்சுன்னா இந்த சைடில் இறங்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி மேலே போகும். ஈஸியாக இருக்கும் நம்ம பை பண்ணுறது செல் பண்ணுறதுக்குலாம். ஓகேங்களா. நீங்கள் சார்ட்டை அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், நிஃப்டியோட இண்டெக்ஸ். ஓகேங்களா. இது இண்டெக்ஸில் நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரேடு எடுக்கணும் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீனாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ லைன் இருக்குல்ல, இது ஒரு பிவோட் லைன். ஓகேங்களா. இதில் என்ன நடக்கும்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி கீழே லோவில் வந்து இங்கே வந்து பிவோட் லைனில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சு இது நடக்கும். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இந்த இங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ரீன் லைன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து டச் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. மிடில் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிறது சப்போர்ட். இந்த இடத்துலையும் வந்ததுன்னா இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மேலே போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படின்னா இந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும். அப் ட்ரெண்டுன்னா அப்படியே மூவ்மெண்ட் போகாது, பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா. இது வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது பிரேக் ஆகுதுன்னா இங்கேருந்து பிரேக் ஆகிட்டு ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இது பிரேக் ஆகணுன்னா பை பண்ணக்கூடாது, செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த ப்ளூ லைனை பிரேக் ஆகி கீழே வருதான், ஃபுல்லாக அப்படியே டவுனில் போகாது, ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் கீழே போகும். ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அக்யூரேசின்னு சொல்லிட்டு. ஒரு சார்ட்டில் இதெல்லாம் ட்ரா பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை சார்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அக்யூரேஷன் பாருங்கள். இதோட சார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப்பில் வந்து டெலகிராமில் டெய்லி வந்து லிங்க் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா. ஓகே, நன்றி.